ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான ஒரு மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் 2 தக்காளி, கொஞ்சம் பெரிய வெங்காயம், அது கூட ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயம், இது போக ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் இஞ்சி பூண்டு, அது கூட கருவேப்பிலை இதெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது கூட எலுமிச்சைப்பழம் அளவு நம்மளோட புளி கொஞ்சம் எடுத்துருக்கேன், நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்குங்க. எண்ணெய் ஓரளவுக்கு நம்ம வச்சுருக்க தக்காளி வெங்காயம் மூழ்கிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இது கூட ஒரு கொஞ்சம் சீரகம், கடுகு, வெந்தயம் நான் முழுசாக தான் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக, அதிகமாக வேண்டாம், கொஞ்சமாக தான் எடுத்திருக்கேன் வெந்தயம். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கிருச்சு. அது கூட பச்சை மிளகாய், நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெயில் வேகிற அளவுக்கு. நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ அதில் தக்காளியும் நம்ம சேர்த்துக்கலாம் அந்த எண்ணெயிலேயே. தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி பூண்டு, இது கூட இப்போ நம்ம மீன் குழம்பு பொடி சேர்த்துக்க போகிறோம். அது கூடவே கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள், காரம் வேணுன்னா கொஞ்சம் காரம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்ல ஒரு கிரேவி மாதிரி கிடச்சிருச்சு நம்மளுக்கு. அது கூடவே கொஞ்சம் உப்பு, கல் உப்பு சேர்த்துக்குவாங்க முடிஞ்ச வரைக்கும். தூள் உப்பு வேண்டாம், கல் உப்பு போட்டுருந்தா தான் நல்லாயிருக்கும். நல்லா கலந்து விட்டுக்குங்க. இது கூட இப்போ நம்ம ஊற வச்சுருக்க புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க, ரொம்ப அதிகமாக வேண்டாம். ஓரளவுக்கு கெட்டி பதமாக இருக்கிற அளவுக்கே ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம ஒரு 4 பல் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். நீங்கள் தேங்காய் பால் வேணாலும் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் வேணுனாலும் நம்ம அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இந்த புளி தண்ணி கொதித்து வந்துருச்சு. எண்ணெய் கூட பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்கள் நல்லா. இது கூட இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுருக்க தேங்காவை சேர்த்துக்கலாம். தண்ணி வேணுங்கிற அளவுக்கு ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நம்ம அந்த ஜாரில் இருக்கிறதையும் கழுவி ஊற்றிடலாம். இப்போ இதை நல்லா நம்ம கொதிக்க விடணும். நல்லா கொதித்து வந்துருச்சு.